தியேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக ஒரு படம் ஓடினா அது நல்ல படமா? படம் அற்புதமாக இருந்தால் அது பார்க்கறதுக்கு மக்கள் தியேட்டருக்கு வரலனா அது ரொம்ப சுமாரான படமா? இது படத்தோட தோல்வியா, சினிமாவோட தோல்வியா? வணக்கம், இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது நான் தான் இங்கே கிங்கு திரைப்படத்திற்கான விமர்சனம். தொடங்கலாமா? 90s கிட்டா கல்யாணம் ஆகாமல் இருக்கிற சந்தானம் சொந்த வீடு இருந்தால் தான் தனக்கு பொண்ணு தருவாங்கிறதுக்காக 25 லட்ச ரூபாய் கடனை வாங்கி அதில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி அதில் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இந்த கடனை எல்லாம் கல்யாணம் ஆகிறப்போ பொண்ணு வீட்டிலேயே வந்து கேட்டு வாங்கி அடைச்சிடலான்னு நினைக்கிறாரு. இப்படி ஒரு சூழ்நிலையில் புரோக்கர் மனோபாலா மூலமாக ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு அவரை தேடி வருது. 1000 ஏக்கர் நஞ்ச 1000 ஏக்கர் புஞ்சைன்னு ராஜபோகமாக வாழற ரத்னபுரி ஜமீன் தம்பிராமையோட பொண்ணு பிரியாலயாவோட தடபுடலாக அவருக்கு கல்யாணமாக நடந்துருது. ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட்டு, தன் கடன் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சது லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு உற்சாகமாக இருக்கிற சந்தானத்தோட நடப்பில் பேரடி விழுது. அது மட்டும் இல்லாமல் பொண்டாடி குடும்பத்தால் எதிர்பாராதமாக அவருக்கு மிகப்பெரிய சிக்கலும் ஏற்படுது. இதுலேருந்து அவர் மீண்டாரா இல்லையாங்கிறது தான் கதை. ஒரு காமெடி கதைக்கு இதுவே ஒரு நல்ல பிளாட் பாயிண்ட் தான். ஆனால் இது கூட மும்பையில் குண்டு வெடிப்பு, அடுத்து சென்னையில் வெடிக்க போகுதுன்னு ஏதேதோ சொல்லி தீவிரவாதிகள் எல்லாம் கதைகளை புகுத்தி முதல் பாதி ஒரு ஜானர்லையும் ரெண்டாவது பாதி வேற ஒரு ஜானர்லையும் ட்ராவல் ஆகிற மாதிரி படத்தை பண்ணி வச்சிருக்காங்க. படத்தில் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் சந்தானத்தோட பெரிய பலமே அவரோட அந்த ஒன்லைனர்ஸ் தான். அவரை எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் 4 6 அடித்து விளாசுறாரு. இவருக்கு பக்கபலமாக தம்பிராமையா, பாலசரவணன், அப்புறம் லொலுசபா சுவாமிநாதன், சேஷு, மாறன், முனிஷ்காந்த்னு வழக்கம் போல் ஒரு பெரிய நகைச்சுவை பட்டாளமே படத்தில் கூட்டமாக நிரம்பி வழியுது. அவங்களும் தங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற போல முடிஞ்ச வரைக்கும் சிரிக்க வைக்க முயற்சி பண்ணுறாங்க. அது சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகுது, பல இடங்களில் வெறுப்பேற்றிடுது. முக்கியமாக தம்பிராமையாவும் அவரோட மகனாக நடிச்சிருக்க பாலசரவணனும் சேர்ந்து பண்ணுற அட்ராசிட்டிஸ்லாம் ஒரு சில இடங்களில் ரசிக்க வச்சாலும் பல இடங்களில் அநியாயத்துக்கு டூ மச்சாக போகிறது சத்தியமாக சகிச்சிக்கவே முடியல. ஆனால் பிரியாலயா வச்சு பண்ணியிருக்க அந்த டிஃபன் பாக்ஸ் காமெடி தியேட்டரில் மிகப்பெரிய சிரிப்பலையை உருவாக்குது. அதுவும் அதில் சந்தானத்தோட ரியாக்ஷன்லாம் வேற லெவலாக இருக்குது. குற்ற உணர்ச்சியில் தவிக்கிற பொண்டாட்டியாக ஆரம்பத்தில் ஒரு பிரியாலயாவும் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா காமெடி அவதாரம் எடுத்துடுறாங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சைடில் பெருசாக எந்த குறையும் இல்லைனாலும் அந்த கேரக்டரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இயல்பாகவே இல்லை. ஒரு கோழை திடீர்னு சூராதி சூரன் ஆகிட்டா எப்படி இருக்கும், பயங்கரமாக ஜெர்க்கடிக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. இவங்க எல்லாரையும் தாண்டி படத்தில் ரொம்ப அழுத்தமாக பதிஞ்ச ஒரு கேரக்டர்னால் அது விவேக் பிரசன்னா தான். மகளிர் மட்டும் படத்தில் நாகேஷ் சார் பண்ண மாதிரி ஒரு டெட் பாடி ரோலு. இதெல்லாம் நடிக்கிறதுக்கு என்ன இருக்குது, எதுவும் பண்ணாமல் சும்மா அப்படியே இருந்தாலே போதுமேனு சாதாரணமாக நினைக்க தோணும். ஆனால் அது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை, வேறு லெவல் சேலஞ்ச் அது. அங்கே அசைவுகளை எல்லாம் கம்ப்ளீட்டாக கட்டுப்படுத்திக்கிட்டு உணர்ச்சியே இல்லாத ஜடமாக, ஆனால் பார்த்தாலே சிரிப்பு வர மாதிரியான ஒரு செத்த பாவனையோட, ஆனால் அதை கெத்தான சிரிச்ச முகத்தோட அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. படத்தோட 2வது பாதி முழுக்கவே இவரை மையமாக வச்சு தான் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த காட்சிகள் எல்லாமே சிறப்பாக இல்லைனாலும் இவரோட ப்ரெசன்ஸ் வந்து அந்த குறையை கொஞ்சம் மறக்கடிக்கிறது உண்மைதான். படத்தில் சந்தானம் தன்னோட காமெடி கொடுத்த முக்கியத்துவத்தை கெட்டப்புக்கு கொடுக்காம விட்டது ஏன்னு புரியல. படத்தோட ஆரம்பத்தில் ஒரு மாதிரியாகவும், இடையில ஒரு மாதிரியாகவும், படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு மாதிரியாகவும் வேற மாதிரி தோற்றமளிக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு தலையில் அணிஞ்சிருக்க விக்கு ரொம்ப வீக்காக இருக்குது. பயங்கர செயற்கையாக தலையோடு போகிறதாம அது என்னவோ தனியாக துருத்திக்கிட்டு தெரியுது. காட்சி சட்டையை மாற்றிங்க வேணாம் சொல்ல, அதுக்காக வந்து விக்கையும் காட்சி மாற்றுறதெல்லாம் வந்து சரியா? இதெல்லாம் ரஜினி சாரோட சிவாஜி படத்தில் வர மாதிரி அந்த ஒரு கூடை சன்லைட்டு பாடல் காட்சியாக என்ன? அடுத்த படத்தில் இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லாயிருக்கும். ஆரம்பத்தில் ரொம்ப சீரியஸாக காட்டப்படுற அந்த தீவிரவாத கும்பல் செகண்ட் ஹாஃப்லலாம் மண்டக்குள்ள மூளையே இல்லாத முட்டாள் கும்பலாக அலைஞ்சு தெரியுது. குறிப்பாக கிளைமேக்ஸில் சந்தான டீமோட காமெடி வைரஸ் தொத்திக்கிச்சோ என்னவோ தெரியல, திடீர்னு வில்லன் கூட்டணி மொத்தமும் காமெடி பண்ண ஆரம்பிச்சிடுது. அதெல்லாம் மரண மொக்கையாக இருக்குது. படத்துக்கு இமான் சார் தான் மியூசிக் டைரக்டர். பொதுவாக அவரோட மெலடிஸ் எல்லாமே நம்மளை முணுமுணுக்கிற வைக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனால் இதில் என்னவோ தெரியல, ஆக ஓஹோன்னு ரசித்து தீக்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. அந்த மாயோனே பாட்டு மட்டும் கொஞ்சம் ஓகே. மற்றபடி கல்யாணத்துக்கு முன்னாடி வர குத்து பாட்டும், கிளைமேக்ஸ் முன்னாடி வர மாலுன்னு ஒரு பாட்டு, அதெல்லாம் ரொம்ப சுமார் தான். அதோட ரொம்ப சுமார் அந்த 2 பாட்டோட பிளேஸ்மெண்ட்டு. முக்கியமாக அந்த மாலு பாட்டெல்லாம் படத்துக்கு தேவையில்லாத ஒரு மிகப்பெரிய ஸ்பீட் பிரேக்கராக இருக்குது. அதுவும் அந்த பாட்டோட பஞ்சு மிட்டாய் கலர் டோனு, கேரக்டர்களோட கெட்டப்பு, இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸில் பண்ணியிருக்க வித்தையெல்லாம் படத்தோட காமெடியை விட பெரிய மொக்க காமெடியாக இருக்குது. ஓம் நாராயணனோட சினிமாட்டோகிராஃபி காட்சிகளோட கதாபாத்திரங்களோட அந்த மூடன் டோனுக்கு ஏற்ற மாதிரி எந்த துருத்தலும் இல்லாமல் சிறப்பாகவே பிளெண்ட் ஆகிருக்கு. மாயோன பாட்டில் வர்ற அந்த தண்ணி செட்டு சின்னதாக இருந்தாலும் அதை ரொம்ப அழகாக தன்னுடைய லைட்டிங்னால் பிரமாதமாக காட்டியிருக்காரு. கம்போசிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இன்டர்வல் பிளாக்ல சந்தானமும் பிரியாலயாவும் தம்பிராமையாவும் பாலசரவணனும் கதவுக்கு பின்னாடி வெளில இருந்துட்டு பயந்தபடி பார்க்குற மாதிரியான அந்த வெர்டிக்கல் கம்போசிஷன்லாம் செமையாக இருக்குது. எக்ஸலண்ட் ஃப்ரேமிங்கு. மற்றபடி இது காமெடி படம் தான், இதில் நீங்கள் லாஜிக்லாம் தேடக்கூடாதுன்னு நினச்சி படம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி, மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக அநியாயத்துக்கு முட்டாள்தனமாக என்ன வேணால் பண்ணலாமா?
நினைக்கவே கூசுற, பேசவே வெட்கப்பட வேண்டிய என்ன கேவலத்தையும் வேணா வாய்க்கு வந்தபடி பேசலாமா? வாழ்க்கையில எவனாவது இப்படி வந்து பேசுவானா தெரியல. இல்ல அப்படி பேசுறத கேட்கிற ஒருத்தன் அவன அடிக்காம சும்மா இருப்பானான்னு தெரியல. ஒண்ணும் இல்ல, படத்துல சந்தானம் பொண்ணு பார்க்க போன இடத்துல, பொண்ணோட அப்பா தன் பொண்ண கட்டிக்கிட்டா ரூ. 10,00,000 தரேன்னு வந்து சொல்றாரு. சந்தானம் ரூ. 25,00,000 எனக்கு கடன் இருக்கு, பத்தாதுன்னு வந்து சொல்றாரு. அதுக்கு பொண்ணோட அப்பா வேணும்னா 2வது பொண்ணு இருக்கு, அதையும் சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க, ரூ. 20,00,000 வந்து தரேன்னு சொல்றாரு. சந்தானம் அப்பவும் எனக்கு அது போதாதுன்னு வந்து சொல்றாரு. அதுக்கு பொண்ணோட அப்பா, அப்போ மிச்சம் இருக்கிறது என் பொண்டாட்டி தான், அவளையும் வந்து சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க, நான் ரூ. 25,00,000 வந்து குடுக்குறேன்னு சொல்றாரு. இது காமெடியா? இதுக்கு நம்ம சிரிக்கணுமா? எதுக்கு சிரிக்கிறோன்னு கூட புரியாம சிரிக்கிற ரசிகர்கள இவ்வளோ மோசமா நீங்க பயன்படுத்திக்கிறது சரியா? பொதுவா ஒருத்தன் வாழைப்பழம் வழுக்கி கீழ விழுந்து அடிபட்டா அவனுக்கு அது ட்ராஜடி. ஆனா நமக்கு அது காமெடின்னு சொல்லுவாங்க. உண்மதான். அதுக்காக ஒரு பொணத்த ஒரு பெரிய பொது ஆஸ்பத்திரியோட மார்ச்சுவரி ஏசி டெக் வழியா கடத்துறதுக்கு குற்றப்பின்னணி எதுவும் இல்லாத சாதாரண காமன் மேன் கேரக்டர் யோசிக்குமா? அவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில யாருக்கும் தெரியாம அத அவ்வளோ சுலபமா பண்ணிட முடியுமா? கேட்டா இதெல்லாம் பஞ்சதந்திரம் படத்துல ஏற்கனவே பண்ணதுதாங்கிற மாரி படத்துல அவங்களே ஒரு டிஸ்க்ளைமர் டயலாக் வேற வச்சுடுறாங்க. அவ்வளோ குற்ற உணர்ச்சியா இருந்தா எதுக்கு அத காப்பி அடிச்சு பண்ணணும்? புதுசா ஏதாவது வித்தியாசமா யோசிக்க வேண்டியது தானே? அதுவும் நெறைய இடத்துல காமெடிங்கிற பேர்ல ஆபாசமா இரட்டை அர்த்த வசனங்கள வேணும்னே திணிச்சிருக்காங்க. பல இடங்கள்ல காமெடி ஒரே காம நடியா இருக்கு. இரட்டை அர்த்த ஆபாச வசனங்களோட காலமெல்லாம் வன்னியர் அடைமூர்த்தி சாரோட முடிஞ்சு போச்சுன்னு நெனச்சோம். ஆனா சந்தானம் மாதிரியான ஒரு நல்ல காமெடியன் அத விடாப்பிடியா இன்னும் பிடிச்சுக்கிட்டு தொடர்றது தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. எதுக்கு இப்படி ஒரு தரங்கெட்ட பொழப்பு? காமெடி பண்ணுங்க வேணாம் சொல்லல. ஆனா அத கொஞ்சம் டீசென்ட்டா பண்ண தெரியாதா? ஒண்ணும் இல்ல, படத்துல லொலுசபா சுவாமிநாதன் செல்ஃபியே எடுக்க மாட்டேங்குதுன்னு ஒரு டயலாக் சொல்றாரு. அத கேட்டு தியேட்டர்ல இருக்க மெச்சூர்ட் ஆடியன்ஸா இருக்கிற ஆண்களும், பெண்களும் பயங்கரமா வாய் விட்டு என்ஜாய் பண்ணி சிரிக்கிறாங்க. ஆனா அவங்க கூடவே குழந்தைங்களும் கூட்டு வந்திருக்காங்களே. அந்த குழந்தைங்க இது மூலமா என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இப்படிலாம் டயலாக் வைக்கிறீங்க? இப்படி ஒரு டயலாக் இல்ல, படத்தோட பல காட்சிகள்ல இந்த மாதிரியான ஆபாச குப்பை வசனங்கள கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அசிங்கமா திணிச்சு வச்சிருக்காங்க. சந்தானம் படம்னா குடும்பத்தோட வந்து பார்க்கலாம், நல்லா ஜாலியா சந்தோஷமா சிரிச்சுட்டு போகலான்றதுக்காக தான் ரசிகர்கள் குடும்பமா தியேட்டருக்கு வராங்க. ஆனா அவங்க உங்களுக்கு குடுத்திருக்க இடத்துக்கும் மரியாதைக்கும் பதிலுக்கு நீங்க அவங்களுக்கு என்ன திருப்பி குடுக்குறீங்க? இங்க நீங்க கிங்காவே இருந்துட்டு போங்க. ஆனா மக்களோட ரசனைய அசிங்கப்படுத்த வேணாம். மத்தபடி சந்தானத்தோட ரசிகர்களுக்கு இந்த படம் நிச்சயம் பிடிக்கும். காமெடி படம் எது வந்தாலும் அந்த தியேட்டருக்கு குடும்பத்தோட போய் ரசிக்கிற வழக்கமுள்ள பொதுவான ரசிகர்களுக்கு இந்த படம் சில இடங்கள்ல சந்தோஷத்தையும், பல இடங்கள்ல கண்டிப்பா கடுப்பையும் குடுக்கும். நிச்சயமா இது ரிப்பீட் மோட்ல ரசிச்சு பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிற காமெடி காவியம் எல்லாம் கிடையாது. அத மனசுல வச்சுக்கிட்டு தியேட்டருக்கு போனீங்கன்னா பெரிய டேமேஜ் இல்லாம திரும்ப வரலாம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமா அந்த பெல் ஐக்கனை ஒரு தடவை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு படம் திரைக்கு வரப்போ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.